ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறான் அத்த பெத்த பூங்குயில தேடிவா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ எதுக்கு பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் லவ் ஸ்டோரி கேட்குறது இல்லையா? அதுதான் வந்திருக்காங்க எல்லாரும். அப்போ எல்லாருக்கும் வணக்கம் பண்ணணுமா இல்லையா? அது ஐயா சாமியம். ஓகே, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஏன் லவ் பண்ணேன்னு தெரியாமல் லவ் பண்ணி என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசுங்க. செங்க சம்மந்து சீரழிச்சி சரி விடு, நேர கண்ணனுக்கு போயிடலாம். எப்படி லவ் பண்ணோம், எப்படி அதை வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். லவ் மேரேஜ், அதை தாண்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ், இதெல்லாம் பெரிய ஒரு அக்கப்போருக்கு அப்புறம் நாங்கள் இப்போ சேர்ந்து இருந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா அது யாருக்காக? உங்களுக்காக இல்லையா? உனக்கு சேத்தான் போட்டுட்டு இரு முழுசா கேளு. லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டூடியோவில் அங்கே தான் பார்த்தேன். ஸ்டூடியோனா ஃபோட்டோ ஸ்டூடியோ, கரெக்ட்? ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் அப்போ வந்து தசராவுக்கு எங்கள் சைடில் வந்து தசரா ரொம்ப ஃபேமஸ் தெரியுங்களா, குலசேகர் அப்படின்னா அதுக்கு மாலை போட்டிருந்தேன். அந்த டைமில் அப்போ தான் கடைக்கு போயிருந்தேன். பிள்ளைங்கள்லாம் பார்க்கவே கூடாது, எங்கள் வீட்டில் தெரிஞ்சு பார்க்க கொள்ள இருக்குதான். சரி விடு. அந்த டைமில் ஜெராக்ஸ் இருக்கிறதா போயிருந்தேன். அப்போ நான் நல்ல பையன், பிள்ளைங்கள்ட்ட பேச மாட்டேன். பிள்ளைங்க பேச மாட்டாங்க சொல்லி மலக்குரங்குன்னு பேசினாங்க. பேச முடியாது, மலக்குரங்கு பேசினதும் விழுந்துட்டேன் மேலே வந்து. எல்லாம் விழுந்திருக்க மாட்டான். நான் வந்து மானி தேனி பொன்மானி அப்படின்னு பேசியிருந்தோம்னா வந்து ஒரு நாள் கூட மானி தேனி பொன்மானி இந்த படத்துல ஒரு கவிதை சொன்னதே அது எனக்கு வராது, பேசிக்கலி வராது. அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணை வழி பேசுறது, உருகி பார்க்கறது, அது ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பிள்ளைய மானங்கிட்ட கேள்வி கேளுங்க, தன்னால் விழுந்துருவா. இல்லை உண்மையிலே ஒரு வே ஆஃப் டெக்னிக் பசங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, இதான் உண்மை. நம்ம வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க பிள்ளைங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்குது, உத்து நோக்கிறது, ஏதாச்சும் நல்ல விஷயம் தெரியும் சைட் அடிக்கிற பேரில் வந்து 4 பேர் முன்னாடி கெத்து காட்டுறது, அதெல்லாம் இல்லாமல் அந்த பிள்ளை கண்டிக்காமல் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களை மாதிரி இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் பாம்பு பீஞ்சி கூறும் கிடையாது, மண்டையில ஒண்ணும் கிடையாது, சைட் அடிக்க தெரியாது, பசங்களை பேச தெரியாது, வந்தவன அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். ஒரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நான் அண்ணன் தான் சொல்லலாம். சத்தியமா அண்ணன் தான் சொல்லலாம். எப்படின்னா எனக்கு முன்னாடி உங்களுக்கு தங்கச்சி தான் தெரியும். ஆமா, அவ தங்கச்சி வந்து இன்னொரு கல்யாணம் பார்த்துட்டு இருந்தா. அவ தங்கச்சி தான், உடன்பிறப்பு, என்னோட உடன் பிறந்த சகோதரி. இவங்க அவ கூட நல்லா பேசுவாங்க. அவ அண்ணன் பேசுறது, இவங்க தங்கச்சின்னு பேசுறது. அப்பதான் நான் என் தங்கச்சி, இவங்க ஒரு நாள் பைக்ல போகும்போது என் தங்கச்சிக்கு பாய் தங்கச்சி அப்படி சொன்னாங்க. அந்த குள்ள கத்திரிக்கா மாதிரி எலி குஞ்சில இருந்து பொந்துக்குல இருந்து எலி குஞ்சி எட்டி பார்க்குமே, அந்த மாதிரி எட்டி பார்க்க பிள்ளை இருக்கு, இவ கூட இருக்கு, இவ உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு சரி லைட்டா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கும். என்னைக்கு ஒரு நாள் பார்த்தா அன்னைக்கு பேசிக்கலாம். இவங்க வச்சிருக்காங்க கண்ணு, ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க பாய் போட்டாங்க, என் தங்கச்சி சொன்னேன். அது ஒரு கிறுக்கு திவிகா. எங்க கடைக்கு வரும்போது காதுல ஹெட்செட் போட்டு டங் 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 டங்னு தலையை ஆடிட்டு இருப்பாங்க, பைத்தியம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஆக்சுவலாக அந்த டைம்ல ஃபுல்லாகவே ஹெட்ஃபோன் தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனி டைம் காதை ஹெட்ஃபோன் இருந்துட்டே இருக்கும். எனக்கு பாட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் பாட்டு ஹிந்தி பாட்டுலாம் இல்லை, கோயில் கூட மியூசிக்லாம் கட்டு போயிட்டே இருப்பேன். பட்டு ஜாலியா ரோட்ல அந்த வைபே ஒரு வைபு. அப்படி போகும்போது தலையை ஆடிட்டே போங்க டங் டங் டங்னு. நான் அப்ப சொன்னேன், அது ஒரு லூசு, எப்ப பார்த்தாலும் தலையை ஆடிட்டே இருக்க முடியுது. என் தங்கச்சி இவங்க கூட போட்டு கொடுத்துட்டா, இப்படி உங்களை பத்தி எங்க அக்கா சொல்லிட்டா அப்படி சொல்லி நேர கடைக்கு வந்துட்டாங்க. இப்படி மாலை போட்டுக்க டைம்ல கடைக்கு பார்க்க வந்துட்டாங்க. வந்துட்டு நீ சொன்னியா அது இவதானா அப்படி சொல்லி கேட்டாங்க. அவன் என் தங்கச்சி ஆமா இவதான் எங்க அக்கான்னு சொல்லிட்டா. இவங்க உடனே மலைக்குரங்கே ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் கூப்பிட்டதே மலைக்குரங்குன்னு விட்டாங்க. கதை இருந்தேன் அந்த 2 நாள் தான். அப்புறம் அந்த மாலை போட்டு தசரா முடிய வரைக்கும் அந்த கடைக்கு போகவே இல்லை. தசரா முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த டைம்ல மாலை போட 2வது நாள் வந்துட்டு டைம்ல என்ன சொல்லிட்டா, நான் வந்து இன்னொரு புது ஷாப் ஒன்று ஓப்பன் பண்றாங்க, அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நமக்கு தான் சும்மாவே சொல்ல வேண்டாமே, அங்கே தனியாக வேலை பண்ணிட்டா. அப்பாடா சாலிதான் சொல்லிட்டு தசரா முடிஞ்ச அடுத்த நாள் மரம் நேராக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனதே சரிட்டு உள்ள போய் பேன் பார்த்துட்டு இருந்தேன். யாரா நீ அப்படின்ட்டு பார்க்கறத விட்டு நீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஜெராக்ஸ் எடுக்கணும், எனக்கு கடை லாங்கில் இருக்குது, அதனால உங்கள் நம்பர் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொன்னேன்னா
பையன் கடை நம்பர் தராம அவனை போட்டு எனக்கு. அவனுக்கு கடையில போன் கிடையாது, ம் என்னோட நம்பர் தானே, என்னோட வாட்ஸ்அப் தான் அதுல போட்டு வச்சிருந்தேன். அவளுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு நம்பர் தந்துட்டேன். சத்தியமா நான் யாருக்கும் அவளுக்கு நம்பரே கொடுக்க மாட்டேன். இந்த பைத்தியத்துக்கு எப்படி கொடுத்தேன்னு தெரியல, இன்னைக்கு தெரியல தெரியல. இப்போ வரைக்கும் கேட்பேன், நீ நான் இது வரைக்கும் யாரும் கேட்டவளே நம்பர் கொடுத்ததே இல்லை. அது என்னோட ஆசை. அப்படி தேங்க்யூ. மானங்கிட்ட கேட்ட நம்பரை வாங்கிட்டு நேராக உடனே கம்பெனியில், என்னோட கம்பெனி நான் வேலை செய்கிற கம்பெனியில் வந்து உடனே ஃபோன் அடிச்சிட்டேன். ஃபோன் அடிச்ச உடனே யாரு தெரியுதா அப்படின்னு, அண்ணே சொல்லுங்க நீங்களா அப்படின்னா. இப்பதானே போனீங்க. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா, பையப்பிள்ளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது எனக்கே தெரியாதுன்னு வைங்களேன். ஃபோன் அடித்து பேசின உடனே ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவள் அண்ணன் சொன்ன உடனே நான் லைட்டாக ஜெர்க்காய் வை, அண்ணன் எனக்கு அழகான பொண்ணுங்க, அண்ணன் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு பிட்டை தான் போட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை முடியல சரிதா பிடிச்சிருக்கா அந்த மாதிரி. நான் அப்ப சொன்னேன், இப்படி நான் என் அண்ணன் தான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். இவங்க அண்ணன் கூப்பிடாத, சும்மா பாப்போன்னு பேசப்படுது, வாங்க போங்கன்னு பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு பேசும்போது என்னோட அத்தை பையனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு விஷ் பண்றது கட்டி வேட்டி அப்படிதான் சொன்னதுக்காண்டி இவங்க சொல்லிட்டாங்க, அத்தை பையன்லாம் இருக்கா அப்படி லவ் பண்றியா அப்படி கேட்டு, ஆளுக்கு வந்து டல், ஆள் இருக்குன்னா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் சீரியஸ் பேச ஆரம்பிச்சாங்க. நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் போன்ல கடலை விடிய விடிய வீடியோ கால் தான். ஏதாவது போன் அடிச்சு ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடுவாங்க, அப்புறம் மெசேஜ் போட போர் அடிச்சுட்டுன்னா வீடியோ கால் போட்டு 2 பேரும் மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு, பைத்தியம் காலையில 9 மணி வரைக்கும் எந்திக்க மாட்டாங்க. ஆமா, கடைக்கு நான் எங்க கடைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போன் அடிச்சு எழுப்பி விடுவேன், நான் கடைக்கு வந்துட்டேன் நீங்க எப்படிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போன் அடிப்பேன். அப்படின்னு கொஞ்ச நாளா போச்சு, வீடியோ காலும் மெசேஜும் அப்படி போயிட்டே இருந்துச்சு 3 மாசம். ஆமா, ஆனா அப்போ என்ன சொல்றது, லவ் அந்த அளவுக்கு சீரியஸா பண்ணலாம். பாப்பா நல்லா ரொம்ப லவ் பண்ணிச்சான். எனக்கு வந்து ஒரு உண்மை சொல்லணும்னா, நான் வந்து ஜஸ்ட் அப்படி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போல தான் வந்தேன். ஆனா எனக்கு பாப்பா மேல போக போக இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்க சீரியஸா லவ் பண்ணவே இல்லை, சத்தியமா இல்லை. சும்மா நான் கேட்டா வெறி ஆர்டியும் சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் ஒரு பிள்ளை லவ் பண்றேன்னு வெளியே ஆர்டியும் சொல்லவே இல்லை. என்ன சும்மா பேசிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சார் பேசியிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லை. ஏன்னா இவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து எத்தனை பண்ணு பாப்பா கணக்குல அப்படி சொல்ல அசிப்படுத்தாத, ஒரு 2-3 கேர்ள்ஸ் கிட்ட லவ் பண்ணியிருந்தேன். லவ் பண்ணி 2-3 தான் சொல்லுங்க, சரிம்மா 4 கேர்ள்ஸ் அப்படி வச்சுக்கேன், கணக்கு கிடையாது. சரி, ஸ்டார்டிங்ல நான் இவங்க லவ் பண்ண ஸ்டார்டிங்ல மெசேஜ் போடும்போது எதுக்கு லேட்டா ரிப்ளை பண்றீங்கன்னு கேட்டதுக்காண்டி இவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்கன்னு பார்க்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல நானும் வர அளவுலதான். சத்தியம் வந்து 10 பேர்ல நானும் ஒருத்தி மெசேஜ் பண்ணுவேன். சரி, அந்த டைம்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் இல்லையா எனக்கு. சரிம்மா விடு, 10 பேர் பேசிட்டு இருந்தேன். அதில் ஒரு 2-3 லவ் பண்ணி அந்த 3 பேருமே ஒரே மாதிரி ஏமாத்துறாங்க. வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் லவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு துரோகத்தை நிறைய பார்த்து நான் வந்து லவ்வே வேணாம், எனக்கு வந்து வீட்டில் இப்போ அரேஞ்ச் பண்ணி அப்போ தான் அரேஞ்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க. லவ் நானும் இவங்க என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வாரத்தில் நானும் திரும்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சொல்லி கொஞ்சம் நல்ல கரெக்டாக ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. என்னோட பெரியப்பாவுக்கா அவங்க அத்தை, எங்கள் அத்தை பையனுக்கு ஒருத்தன் சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. இவங்க கூட சொன்ன உடனே இப்படிதான் எனக்கு நான் யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணுறேன் இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க என்னை விட்டு சீக்கிரம் போயிடுவாங்க அப்படி ஒரு டைலாக் விட்டாங்க. ஆனால் அது உண்மைதான். இவங்களுக்கு பிடிச்சவங்க ஆல்ரெடி இவங்க வீட்லேயும் அத்தை பொண்ணு ஒருத்தங்களா இவங்க பேசிட்டு கடைசியில ஒரு வாரத்துல வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி ஓவரா போடவுடனே இவங்க வந்து வர சொல்லிட்டாங்க. கடைசியில எனக்கு அந்த பையனுக்கு ஜாதகம் பொருந்தல அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ணியாச்சு. பார்த்து நம்ம ஆளுக்கு உங்க வீட்டுல மாத்தி அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சீரியஸா. ஸோ அதனால வீட்டில் நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தேன். எந்த பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாலும் வேணாம் அப்படியே லாங் பண்ணிட்டு இருந்தேன்னா, கடைசியில் ஒரு இடத்துல லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பையபில் வீட்டில் மாட்டிக்கிட்டு எப்படின்னா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் சொன்னேன், உங்க அப்பாட்ட மாற்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொன்னேன். இவங்க என்னைக்கெல்லாம் வாய் வைக்காங்களா அன்னைக்கு எங்க வீட்டில் செருப்படி வந்தாங்க. உடனே மாட்டிக்கிட்டான். சொல்லி வாய முடியும் 1/2 மணி நேரம் கூட ஆகல. உடனே அவங்க அப்பா வந்திருக்காரு, ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கையில் வச்சுட்டா. அவங்க அப்பா செல் எடுத்து பார்த்து உடனே கட் பண்ணி திரும்ப எனக்கு ஃபோன் அடிச்சு நீ மாநாட்ட கேள்வி கேட்டு நான் வீட்டில் வேடி அது ஹெவி பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு நடந்து கடைசியில் என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் 2 கேஸ்ட் வேற. அதான் ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு. எல்லாம் கூட ஓரளவுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். இப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டி வீட்டுல அடி வாங்கணும்னா அதுக்கப்புறம் தானவே எங்க வீட்டுல மாறி இருப்பாங்க மனசு. இப்படி பையன் ஓகே. ஏன்னா என் சைட்ல இருந்து மைனஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சு. ஆனா அந்த கேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு
அந்த ஒரு காரணத்தால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months பேசல, அப்படி தானே? 3 months 3 months பேசவே இல்லை. வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபோன் கிடைக்கல, வெளியே விடல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து மாற்றி மாற்றி திட்டு வாங்கி வெளியே இப்போ யாரையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோனில் போய் சொல்லி வேற புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்ணா இன்ஸ்டாகிராம்ல. இல்ல, அது எஸ்கே கிருஷ்ண முதல்ல இருந்தது. டெடிலவ்னு ஒரு ஐடி ஓபன் பண்ணி அந்த ஐடியில இருந்து இவங்களுக்கு பேசுறது, மெசேஜ் போடுறது, வீட்டுல இருந்து கள்ளத்தனமா போன் எடுத்து நெட், என் போன்ல நெட் கார்டு பேலன்ஸ் எதுவுமே கிடையாது, அடுத்தவங்க இருந்து ஹாட்ஸ்பாட் வாங்கி இவங்க கிட்ட பேசுறது. ஏன்னா நானும் பேச முடியாது, எப்போ என்ன சுச்சுவேஷன் தெரியாது. அதனால அவளே அப்பப்போ ஃபோன் போட்டு அப்போ மெசேஜ் பண்ணி யாருக்கும் தெரியாம பேச அவளே வச்சிருவா. அப்போ கூட சீரியஸ் அளவு கிடையாது. எப்படி உருண்டையா இருக்கலாம், அப்போ இப்படி இருக்க மாட்டா. அப்போ வந்து சின்ன பிள்ளையா இருப்பா, ஃபேஸ் வந்து. இப்ப வந்து கல்யாணம் ஆன பிறகு மூஞ்சி வந்து ஆன்டி மூஞ்சி மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி மூஞ்சி சின்ன பிள்ளை மூஞ்சி மாதிரி இருக்கும். ஏஜ் இப்போ பார்த்தா ஒரு 25 வயசு பிள்ளை மாதிரி இருப்பா. ஆனா சத்தியமாக இல்லை, 20 வயசு. 20 வயசு தான் ஆகுது. எனக்கு 28 வயசு ஆகுதானா. நம்மளுக்கு வயசு கம்மியான மாதிரி இருக்கா, நம்மளுக்கு வயசு ரொம்ப கூட. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பையன் 5ஆம் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். 6ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல கொடுக்கணும் ஓடிட்டு இருந்திருப்பா. தான் அந்த டைமில் அந்த ஒரு 3 மாதம் கேப் விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் சென்னைக்கு அனுப்பிவிட்டாங்க பையன்லையே. நான் தான் வீட்டில் ப்ரெஷர் ஓவராக இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சொன்னோன்னா சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சென்னைக்கு வேலைக்கு போனேன். அங்கே அந்த ஒரு மொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சென்னைக்கும் போய் 2 நாள் லவ் பண்ணோம். 2-3 நாள் இல்லை, ஓவராக போய் சொல்லாதீங்க. ஒரு நாள் நான் சென்னைக்கு போய் கரெக்டாக போன ஃபர்ஸ்ட் மாதத்துல எங்கள் அம்மா, என் தங்கச்சி, தம்பியெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ தான் அவுட்டிங் எப்படி போகணும், வெளியே பாஸ் எப்படி எழுதி கொடுக்கணும் பழகிட்டு அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போனேன், எங்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்கு. அன்னைக்கெல்லாம் எங்கள் மம்மி செம அழுக என்னை பார்த்துட்டு. அது ஃபர்ஸ்ட் அவுட்டிங். அப்படியே கண்ணீர் வலி கஷ்டம். இப்பவும் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும். எங்க மம்மி கூட ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து 1 மாசம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட் டேட் சொல்லுங்க பார்க்க. இப்பெல்லாம் டக்குன்னு டிக்கெட் கேட்காத, கல்யாணம் டிக்கெட் கேட்டாலே சட்டுன்னு போதும், உதட்டு நட ஆரம்பிச்சிடும். ஜூன் 11 சரி 11 ஜூன் 11ஆம் தேதி நானும் எங்களாம் அவுட்டிங் போறோம். எங்க குயின்ஸ்லாண்டுன்னு ஒரு இடத்துக்கு. ஆமா. ஆனா அப்பவுமே எங்க வீட்டுல எங்க மம்மி ஏமாத்திட்டேன். எங்க மம்மிகிட்ட போய் சொல்லி, ஏன்னா வீட்டுல இருந்து கால் கன்ஃபார்ம் பண்ணா தான் அவுட்டிங் விடுவாங்க. உங்க பொண்ணு இப்படி வெளியே போறேன்னு சொல்றது, போட்டுமா விடட்டுமா இந்த மாதிரி கேட்டுதான் விடுவாங்க வெளியே. அப்ப எங்க அம்மாட்ட போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொல்லி எங்க அம்மா ரொம்ப ஏமாத்திட்டேன். அப்படி எங்க மம்மி ஏமாத்திட்டு அவுட்டிங் இவங்க கூட. மம்மி சாரி மம்மி, மன்னிச்சுக்கோ மம்மி. மத்தவங்க கட்டி பிடிச்சி அழுது. அதுக்கப்புறம் அவுட்டிங்லாம் முடிஞ்சு திரும்ப ரிட்டர்ன் போக அதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ். அப்பதான் இவங்க ஸ்டார்டிங் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு சீரியஸாலாம் இல்ல. ஆனா சீரியஸா இவங்களுக்கு எப்ப லவ் இருந்ததுன்னா, நான் இவங்களை விட்டுட்டு போகும்போது அழுதுட்டேன். என்ன விட்டுட்டு போவாதீங்க அப்படி அழுதுட்டேன். ரொம்ப அழுதுட்டான். அந்த அழுவ வந்து என் மனசுக்குள்ள உள்ள பூந்து எடுத்து குடஞ்சி அடி பிச்சு எடுத்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிச்சு எடுத்து ரொம்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனா இவங்களும் சீரியஸா லவ் பண்ணல இருந்து நான் அவளுக்கு அடிலாம் வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா தெரிஞ்சிருந்த பக்கி காண்டி வீட்டுல அடி வாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி போராடி கடைசியில இவங்களுக்கு எப்ப சீரியஸ் லவ் வந்திருக்கு, ஜூன் 11. போன வருஷம் ஜூன் 11 தான் இவங்களுக்கு லவ்வே வந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் டிசம்பர்லயே பேசி பழக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க போன்ல நீ அழுது எனக்கு கஷ்டமா இருந்தது, உன்னால நானும் ஃபீல் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன். நமக்காக ட்ரூ ஹார்ட் அழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஸோ அதனால பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது வரைக்கும் அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிடும் மெசேஜ் போட்டாங்கன்னா ஓய் லூசு இப்படிதான் மெசேஜ் போடுவாங்க. ஓய் லூசு, ஓ எருமை, ஓ பைத்தியம், ஓ கிறுக்கு, ஓ மெண்டல் அப்படிதான் போடுவாங்க. எப்போ இவங்களுக்காண்டி நான் அழுதுன்னு சொல்லி இவங்க என்ன அதுக்கப்புறம் ட்ரஸ்டா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் பாப்பா அந்த வார்த்தை வந்தது. அதுக்கப்புறம் தான் அம்மு, குட்டிமா அந்த வார்த்தை அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறமும் வீட்டுல அலைன்ஸ் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, வீட்டுல ஒத்துக்கிட்டா மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வேணாம், நீ அப்பா அம்மா சொல்றதே பாத்துக்கோ. ஏன்னா அப்பா அம்மா எந்த சுச்சுவேஷன்ல அப்பா அம்மா மட்டும் கஷ்டப்படுத்தி வந்துடாத அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனாலதான் அந்த 1 வருஷம் வெயிட் பண்ணது. இல்ல பாப்பா, இல்லன்னா வீட்டுல மாட்டினப்பவே கூட்டிட்டு போயிருப்பேன். ஏன்னா அந்த 1 வருஷமும் நான் வெயிட் பண்ணதுக்காகனா ஏதாவது சுச்சுவேஷன்ல தான் அவங்க அம்மா அப்பா மனசு மாறுறாதா அப்படின்னு தான் வச்சுருந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட் மத்தி கல்யாணம் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அதில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கேன். நம்ம சைடில் தெரியும் இல்லையா, திருநெல்வேலி பக்கம் எப்படி இருக்குன்ட்டு.
அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எங்களோட கொஞ்சம் குறைஞ்ச கஷ்டம் அப்படின்னா அவங்களே யோசிக்க தெரிஞ்சவங்க. அதே மாதிரி தான் அவங்களும் யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க சுற்றி இருக்க ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ப்ராப்ளம். மோஸ்ட்லி அவங்க அப்பா அம்மாவை விட அடுத்தவங்க தான் நம்மள ஓவரா அமுக்குறாங்க. அடுத்தவங்கள தான் வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அவங்க தான் நம்மகிட்ட வந்து 1க்கு 2 சொல்லி நம்மள பிரச்சனை பண்ணி கூட கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி டல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டல்லாக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவே ஏத்துக்கிறது மனநிலைமை இருந்தா கூட 4 பேர் இருக்கும்போது அவன் என்ன இந்த ஜாதி கூட ஓடி போயிட்டான் அந்த மாதிரி கொஸ்டின் வந்துருமேங்கிறதுக்காகவே அவங்க பாதி ஏத்துக்க முடியாத சுச்சுவேஷன். கேஸ்ட் மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளவு போராட்டம் வந்திருக்கு. சத்தியமா நாங்களா எங்க லவ் பண்ணி மாட்டும் போதே எங்க மம்மி எல்லாம் சொல்றாங்க எங்க பையன் நல்லா இருக்கான்னு. இந்த கேஸ்ட் மட்டும் இல்லைன்னா அழகா வீட்டு சம்மதத்தோட கிராண்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்றது? ஆனா ஒரு கட்டத்துல எங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சு. மாப்பிள்ள ஒரு பையன் மாப்பிள்ள அவமா கிழமனோட கிழம இருந்தான். அவனெல்லாம் பார்த்து எடுத்து பேசி இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த டைம்ல பூ வச்சிட்டாங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்க. அது வேண்டாம் சொல்லி அம்மாவே வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு மாப்பிள்ள பார்த்து எப்படி சண்டே சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே நீ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் இவங்களுக்கு உடனே மெசேஜ் போட்டேன், இப்படி எங்க வீட்டுல நாளைக்கு அலைன்ஸ் பார்க்க வராங்க. அது எப்படி அழுது கருத்து சொல்லுவாங்க எல்லாரும். அதனால சொன்னேன் இப்படி அலைன்ஸ் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மறுநாள் காலையில வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல காலையில கிளம்பிட்டு இருக்கோம், எதுக்கு அலைன்ஸ் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி வீட்டுல அப்ப இந்த சடங்கு பட்டு சொல்லுவாங்களா, அந்த பட்டு எடுத்து கெட்டி நல்லா மேக்கப்லாம் போட்டு கழுத்துல 5-6 செய்து தொங்க விட்டு. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பயம். இந்த அலைன்ஸ் பார்க்க வராங்க, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் அங்கேயுமே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் பக்கத்துல இருந்து பார்த்ததே கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அனுபவிச்சிருக்கேன். நான் அதை கூட அனுபவிக்கல. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்காங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கா லேசி இந்த எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை ஓகே தான் சொல்லி பேசிட்டு தான் இருந்தாங்க. உடனே அவங்க அம்மா மாப்பிள்ளையோட மம்மி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பூ வச்சிரும் இன்னைக்கு நல்ல நாள் சொல்லி உடனே ஆளெல்லாம் அனுப்பி பூ என்ற சொல்லி பூ வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுல எதுவுமே சொல்லாம கேட்காம பூ வச்சுட்டு போய் எனக்கு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சான். நான் இவங்ககிட்ட போன் அடிச்சு சொல்றேன், இப்படி எனக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அப்படிதான் என்ன அந்த தானே அது பாதி நிச்சயதார்த்தம் மாதிரி பொண்ணு தான் பூ வச்சா தெரியும். எனக்கு எப்படி தெரியலாம்? பூ வச்சதுங்க ஒரு 4 பேருக்கு 4 பேர் வைக்கணும். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா எப்படி எப்படியே தெரியுது. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே சார் கையில இருந்து போன்லாம் கீழே போட்டு உடச்சி ரொம்ப ஃபீலாகி அழுது மாலை போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வருஷம் தசராவுக்கு மாலை போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் தசராவுக்கு இவங்க வந்து இனி பாத்துருக்காங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் வருஷம் தசராவுக்கு இவங்க இனி பாத்துருக்காங்க, பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. 2வது வருஷம் தசராவுக்கு இவங்க மாலை போட்டிருக்காங்க. எனக்கு வீட்டுல வந்து பூ வச்சுட்டு போயாச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் அடிச்சு சொன்னோன்னே சார் அழுதுகிட்டு போன் கீழே போட்டு உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. எப்ப அழுது வச்சுக்கீங்களோ? ஆமா, எப்ப உடச்சு வச்சுட்டு இருக்கேன். நீங்க தானே எடுத்தீங்க பேசிட்டு இருக்க போன் கீழே விழுந்துட்டு போன் டெம்பர் உடஞ்சிட்டு ஓகே என்ன கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் இல்லாம கண்ணீர் வருது. அப்பெல்லாம் நீ அழுதுட்டு இருந்தல, அதை நான் அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது ஒண்ணு சீக்கிரம் அப்படி சொல்லி எடுத்து கடைசியில மாப்பிள்ளை பார்த்துருப்பான அடுத்த 5வது நாள்ல சார் பிளான் பண்ணி கார் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. எஸ், பக்கா பிளான். வேலை செய்கிற இடத்துல சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நாளே வந்து கொடுத்துட்டு 2nd நாள்ல காலையிலேயே அவன் வேலைக்கு வர மாதிரி வந்து அந்த ஆள் வெளியே முடுக்கல காரை நிப்பாட்டி வந்து ஏறி. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அவங்க அம்மா அப்பா எப்படி வச்சுட்டு அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக இருக்குமே இல்லை. அப்பா மட்டும் கன்வின்ஸ் பண்ணி அதில் நைட் வந்து பேசி கூட்டிட்டு வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு சுயம்பலிங்க சுவாமி கோவில் வச்சு ஃபர்ஸ்ட் முதல் கல்யாணம் அங்கே வச்சு பண்ணிட்டு அப்படியே நேராக போய் ஸ்டேஷனில் தஞ்சம் ஊற்றோம். எங்கே நம்ம பனகுடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் ஊற்று ஈவினிங் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி அவங்க அப்பா இங்கே வந்து ஒரே அழுது பட்ட பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெற்றவங்க எனக்குலாம் எங்கள் அப்பா அழுதது தெரியாது. உள்ள விடல, நான் உள்ளுக்க என்னையும் தனி உள்ள உட்காரச்சிருக்காங்க. வெளியே எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து பார்த்தாங்க. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வந்தோடனே சேர் எடுத்துட்டு இவங்கள அடிக்க போனாங்க. இப்படியே குடும்ப மனத்தை வாங்கிட்டே இருந்து இவங்களை அடிக்க போனாங்க. எங்க அம்மா பேசவும் இல்லை, அளவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. எங்க அம்மா வந்தாங்க, மூஞ்ச கூட பார்க்கல. என்னோட தாலி கழுத்துல இருந்த தாலி மட்டும் பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க. அப்புறம் வெளியே என்ன நடந்ததுன்னே தெரியாது. உள்ளுக்கு எனக்கு பயம் தாங்க முடியல, வந்து அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு. போலீஸ்காரங்க மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க அவங்க அப்பா வெளியே ரொம்ப அழுதாங்க அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு. நான் ஆனா ரொம்ப தெளிவா இருந்தேன், எந்த சுச்சுவேஷன்லயும் அவங்கள கண்ணீர் கிளம்பி வச்சிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருந்தேன். ஆனாலும் வேற வழி இல்லை, பாப்பா வேற நான் இல்லாம வாழைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நமக்காக ஒரு பொண்ணு என் தங்கம் விட்டுற விடா இல்லையா, நம்மள தம்பி வந்த பிள்ளையா, அந்த சுச்சுவேஷனுக்காக சரி ஓகே
இப்போல்லாம் இப்போ அவள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ உனக்காக நான் அவங்கள இழந்துட்டு வந்தோம்னா என்னைக்காக அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்காக ஒன்றி விட்டு விட்டாங்க நீ எனக்கு எப்போவுமே கிடைக்க மாட்டேன் அப்படி அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு இல்லைப்பா. அதனால் எப்போ இருந்தாலும் உங்களுடைய எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் ஃபேமிலியெலாம் சேர்ந்து உங்களுக்காக வெளியே போடுவோம். என்னப்பாப்பா? டன் சடேடியோ. ம், பார்த்துக்கலாம் அப்படி. ஓகே, அது ஓகே. ம், சாரி பாப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டா, அதான் வீடியோ கட் பண்ணி திருப்பி போட வேண்டியதாக போச்சு இல்லையா? பேசு பாப்பா. ஓகே. அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை ஜாதி கலவரம் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து வேறு எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உடனே எங்கள் வீரவநல்லூருங்கிற எங்கள் மைன் ஊருக்கு போயிட்டோம். ஒரு 1 வீக் நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வந்து திரும்ப நார்மலாக ரொட்டீன்ஸ் லைஃப்லாம் வந்து கொஞ்சம் இப்போ ஓகே அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க வீட்டில் யாருமே பேசலை. என்னப்பாப்பா? எனக்காவது இதெல்லாம் பேசுவாங்க. என் பாப்பா அதுக்காக வெயிட்டிங். சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ நிறைய போடுறோம். உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை விட பெரிய கஷ்டம்லாம் பட்டுறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக. அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு 4 months லைஃப்பில் பார்க்க முடியாத கஷ்டம் அவ்வளோத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அந்த விஷயம் தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். அண்டில் ஃப்ரெண்ட்ஸ், பாபாய் ஃப்ரம் ஃப்ளவர் பை ஈஸ்வர் அண்ட் ஃப்ளவர் பாலா. சடா.